ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது துபாயில் நம்ம இந்த டெசர்ட் சஃபாரி அதோட vlog பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ இந்த டெசர்ட் சஃபாரியில் என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா டியூன் பேஷிங், அப்புறம் கேமல் ரைடு, சாண்ட் போர்டிங், அப்புறமா அன்லிமிட்டெட் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், மினரல் வாட்டர், வெஜ் ஸ்நாக்ஸு, பாபிக்யூ டின்னர், அதுக்கப்புறமா வந்து டான்ஸ் ஷோ, பெல்லி டான்ஸ், ட்ரானா ஷோ அண்ட் ஃபயர் ஷோ, இது எல்லாமே இதில் வந்து இன்க்ளூட் ஆகும். ஸோ இந்த டெசர்ட் சஃபாரியை நான் க்ளூக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பில் தான் வந்து புக் பண்ணியிருந்தேன். நீங்களுமே அந்த ஆப் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, ரொம்பவே ஈஸியாக இருக்குது புக் பண்ணுறதுக்கு. இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்பாட். ஸோ இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறமா இந்த இடத்துல வந்து நிறைய அட்ராக்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த குவாட் பைக் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதாவது புரிகிற மாதிரி சொல்லணும்னா இர்ஃபான் வந்து பறந்தே ஆகிறோம்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போய் பறந்து விழுந்தார்ல, ஸோ அதுதான் வந்து குவாட் பைக். ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து நிறைய சொவினியர்ஸ் இருக்கும் இங்கே. அதுக்கப்புறமா வந்து அதை வந்து ஃபால்கன் பேர்டு வந்து கையில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. கேமல் ரைடு இருக்குது. ஆனால் இது இருக்கிற எல்லாமே வந்து பெய்டு. ஸோ இதுக்கு முன்னாடியே வந்து நம்ம புக் பண்ணதில் இது வந்து வராது. இது எல்லாமே நம்ம தனியாக பே பண்ணோம். ஸோ பார்த்தோன்னா வந்து இங்கே சிங்கிள் பைக் என்ட்ரி இருக்குல்ல, இது பைக்லாம் தான் வந்து குவாட் பைக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து சிங்கிள் இருக்குது, டபுள் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பே பண்ணி போகணும். சிங்கிள் அப்படின்னா வந்துட்டு 150 திராம்ஸ் ஆகும், டபுள்னா வந்துட்டு 200 திராம்ஸ் ஆகும். இந்த மாதிரி பெரிய பெரிய இதெல்லாம் இருக்குல்ல, ஸோ இதில் வந்து 6 மெம்பர்ஸ் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். 6 மெம்பர்ஸ் அந்த மாதிரி போகிற இதுவும் இருக்குது. இது எல்லாமே வந்து 2 இடம் இருக்குது. ஒன்று வந்து பெரிய டெசர்ட் ஒன்று இருக்குது, அதுக்கு வந்து நமக்கு கைட் பண்ணுறதுக்கு நம்ம கூட ஒரு கைடு வருவார். ஏன்னா டெசர்ட்டில் நம்ம எங்கேயும் தொலைஞ்சு போயிடக்கூடாதுன்றதுனால திருப்பி கரெக்டாக வரணுன்றதுக்காக. இன்னொன்று வந்து சின்ன இடம் இருக்குது, அதுக்கு வந்து இன்னொரு இடம், அங்கேயும் நான் காமிக்கிறேன். இதெல்லாமே வந்து சொவினியர்ஸ் அங்கே இருக்கிறது. அண்டு டர்க்கிஷ் ஐஸ்கிரீம் இருந்தது, அதுக்கப்புறமா ஹார்ஸ் இருக்குது, அப்புறம் வந்து நிறைய ஃப்ரிட்ஜ் மேக்னெட், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அங்கே வந்து பே பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாமே இந்த டெசர்ட் சஃபாரிக்குள்ளே இருக்கிற விஷயங்கள்ன்றதுனால கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். நீங்கள் அது பார்த்து வாங்குறதுனா பார்த்து வாங்க. அண்டு நிறைய இடத்துல வந்து பேரம் பேசணும். நான் சில இடத்துல பேரம் பேசி தான் வாங்கினேன். ஸோ அந்த மாதிரி பேரம் பேசி வாங்குறதுக்கு உங்களுக்கு திறமைகள் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து பேரம் பேசி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கேமல் ரைட்ஸுமே இருக்குது. இது வந்து சிங்கிள் ஒருத்தர் மட்டும் போனோன்னா வந்து 150 திராம்ஸ், 2 பேர் போனோன்னா வந்துட்டு 200 திராம்ஸ், இந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நான் சொன்ன அந்த சின்ன இடம், இது ஓட்டுறதுக்கு, குவாட் பைக் ஓட்டுறதுக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு எப்படி கண்ணு கெட்டின தூரம் தான் திருப்பி எப்படி வந்துடுறதுன்னு தெரியும். அதனால் வந்து சின்ன இடம்ன்றதுனால யாரும் கைட்லாம் ஆக மாட்டாங்க, நம்மளே வந்து ஓட்டிக்கலாம். அதே மாதிரி கேமல் ரைட்ஸும் அங்கே இருக்கும். இதுதான் வந்து நான் சொன்ன அந்த ஃபால்கன் பேர்ட். ஸோ நம்ம கையில் வச்சுக்கிட்டோம்னா வந்துட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு, வீடியோ எடுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம பே பண்ணணும். நான் 10 திராம்ஸ் கொடுத்தேன். ஸோ அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அது பேரம் பேசி தான் வாங்கினேன். அதே மாதிரி வந்து இங்கேயும் வந்துட்டு சாண்ட்லேயே வந்து ஆர்ட் பண்ணுற இடம்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து சாண்டில் ஆர்ட் பண்ணி அதை அப்படியே நம்ம கண்ணு முன்னாடியே பண்ணி நமக்கு விற்பாங்க, வேணும்னா வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் வந்து அந்த டெசர்ட். ஸோ வாங்கி ஓட்டணுன்னா நம்ம வந்து பே பண்ணி வாங்கி இது குவாட் பைக் ஓட்டலாம். அதுக்கப்புறமா இந்த ஏசி ரூம், ஏசி ஹால் ஒன்று இருக்குது. ஸோ உங்களுக்கு டயர்டாக இருந்ததுன்னா அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் கூட எடுத்துட்டு வரலாம். இந்த ரூம் வந்து ஃப்ரீ தான். ஸோ நமக்கு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கணும்னா அங்கே எடுத்துக்கலாம். அங்கேருந்து அடுத்த ஸ்பாட் நம்ம போனோம். ஸோ அதுதான் வந்து இந்த டியூன் பேஷிங் போகிறதுக்கான இடம். ஸோ எங்களோட டிரைவர் கம் கைடு அவர் தான். ஸோ நல்லாவே எங்களை வந்து பார்த்துக்கிட்டாரு. அந்த இடத்துல என்ன பேரம் பேசுறதுலாம் அவர் தான் வந்து சொன்னார், பேரம் பேசி வாங்குங்கன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த இடத்துக்கு நம்மளை கூட்டிட்டு போயிட்டு, இது வந்து நிறைய இடம் இருக்குது அந்த மாதிரி கூட்டு போகிறதுக்கு. இவர் கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஷியலான டிரைவர்ன்றதுனால தனியாக ஒரு இடத்துக்கு கூட்டு போனார். அங்கே வந்து ரொம்ப கம்மியான கார்ஸ் தான் இருந்தது, ஒரு லெஸ் தேன் ஒரு 10 கார் தான் இருக்கும் அந்த இடத்துல டியூன் பேஷிங் பண்ணுறதுக்கு. ஸோ அங்கேயே வந்து நம்ம இது சன்செட் ஃபோட்டோஸும் எடுத்துக்கலாம். ஸோ சன்செட் ஃபோட்டோஸ், வீடியோ எல்லாமே எங்கள் டிரைவரே எடுத்து கொடுத்தாரு. ஸோ இங்கேருந்து நம்மளோட டியூன் பேஷிங் ஆரம்பிக்குது. அப்படியே இந்த வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். Enjoy कर रहे हो? Yeah. Enjoy. Sit down. அண்ட் இதுதான் மக்களே சாண்ட் போர்டிங். ஸோ இதை நின்றுட்டு பண்ணலாம். நின்றுட்டு பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க்குன்ற மாதிரி இருந்தது. கைடுமே சொன்னார் நின்றுட்டு பண்ணுறது ரிஸ்க்குன்னு. ஸோ அதனால் உட்காந்துட்டே பண்ணேன். இது போகிறப்போ வந்து ஜாலியாக தான் இருந்தது கீழே போகிற வரைக்கும். பட் அது திருப்பி அந்த சாண்டில் மேலே நடந்து வர்றது இருக்கு பாருங்க, இருக்கிறதுலே கஷ்டமான விஷயம் இந்த டெசர்ட் சஃபாரிலேயே கஷ்டமான விஷயம் அப்படின்னு சொன்னால் அதை தான் நான் சொல்லுவேன். இதை முடிச்சுட்டு நாங்கள் போனது வந்து டேரெக்டாக கேம்புக்கு போயிட்டோம். ஸோ கேம்ப்ன்றது என்னென்னா அங்கே தான் வந்து இந்த பெல்லி டான்ஸ், அப்புறம் வந்து டின்னர், அதுக்கப்புறம் ஃபயர் ஷோ அதெல்லாமே இருக்கும். ஸோ அதுக்கு கொண்டு வந்து எங்களை ட்ராப் பண்ணிட்டாரு. ஸோ இதில் வந்து 2 சைடு இருக்குது. ஒரு சைடு வந்து சோஃபா செட்லாம் போட்டிருக்கோம், அது வந்து லக்ஸரி டெசர்ட் சஃபாரி நீங்கள் புக் பண்ணியிருந்தீங்கன்னா. இன்னொரு சைடு வந்து நார்மலாக பெஞ்ச் மாதிரி இருக்கும், அதில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதுக்கு தனி ஃபுட்டு, இதுக்கு தனி ஃபுட்டு. அங்கே போனதுக்கப்புறமா எங்கள் கைட் சொன்னார். ஸோ சொன்னதுக்காக நாங்கள்
நாங்கள் தனியாக 3 பேர் வந்திருந்தோம். நாங்கள் 3 பேருமே வந்து டிசைட் பண்ணோம், சரி ஒரு 50 திரம்ஸ் எக்ஸ்ட்ராவாக கொடுத்து அங்கேயே போய் உட்காந்துக்கலாம், டீலக்ஸ் டின்னரு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணோம். அந்த சைடுக்கு போயிட்டோம். டின்னருமே நல்லா இருந்தது, லக்ஸரி டின்னர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வெஜ்ஜுக்குமே நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தது, நல்லாவுமே இருந்தது. ஸோ எல்லாத்தையும் ட்ரை பண்ணோம். இதுக்கப்புறம் வந்துட்டு பெல்லி டான்ஸ் அண்டு ஃபயர் ஷோ இருக்குது, அதை பார்த்துட்டு வாங்க. அண்ட் அவ்வளோதான் மக்களே, இந்த ஷோலாம் முடிஞ்சதுக்கப்புறமா டின்னர் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி டிரைவர் அதே மாதிரி எங்களை எங்கே பிக்கப் பண்ணாரோ அங்கேயே கொண்டு போய் விட்டார். எனக்கு பிக்கப் அண்ட் ட்ராப் ரெண்டுமே வந்து என்னோடய ஹோட்டலே போட்டதுனால ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 10-10:30 வந்து ஹோட்டல் ரூம் வந்துட்டேன். அடுத்த நாள் நான் எங்கே போனோன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ கீப் சப்போர்ட்டிங் அண்ட் கீப் வாட்சிங், கீப் வெயிட்டிங் ஃபார் த நெக்ஸ்ட் வீடியோஸ். தேங்க்யூ.